மகா சிவராத்திரியில இந்த நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நேரம். இந்த நேரத்த தவற விட்டுறாதீங்க. எங்களால நைட் ஃபுல்லா முழிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கூட இந்த நேரத்துல மட்டுமாவது விழித்திருந்து நான் சொல்றத செய்யுங்க. மகா சிவராத்திரியில சிவபெருமானுக்கு 4 கால பூஜைகள் நடத்தப்படும். அதுல 3வது காலமான லிங்கோத்பவ காலம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம். இந்த நேரத்துல சிவபெருமான் பிரம்மாவுக்கும், விஷ்ணுவுக்கும் இடையே ஜோதி பிழம்பாக காட்சியளித்தாரு. இந்த வருஷம் லிங்கோத்பவ காலம் 12, 16 மணில இருந்து 1, 6 மணி வரைக்கும் இருக்கு. இந்த நேரத்துல என்ன பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம முதுகு தண்டுவடத்தை செங்குத்தா வைத்து அமர வேண்டும். அதான் நேராக இருக்கிற மாதிரி வைத்து அமர்ந்து சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாயா அப்படிங்கிறத சொல்லி தியானம் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு தியானம் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா சிவபெருமானோட மந்திரத்தை மட்டுமாவது இந்த நேரத்துல ஜெபித்து முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி வைத்து அமருங்க. இந்த பிரபஞ்சமே உங்களை ஆதரிக்கிற நேரம் இது. சிவபெருமான் இந்த நேரத்துல எப்படி ஒளி சக்தியாக காட்சி தந்தாரோ அந்த ஒளி சக்தியான உயிர் சக்தி நம்மளோட முதுகெலும்பு வழியாக மேலே செல்லும் நேரம் இது. அதனால இந்த நேரத்தை தவற விட்டுறாம கட்டாயம் இந்த நேரத்துல முதுகு தண்டுவடத்தை நேராக அமர்ந்து தியானம் பண்ணுங்க. இந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க கட்டாயம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டிவோஷனல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.